கடவுள்லே பார்த்தீங்கன்னா விநாயகன் தான் எல்லா விதமான தடைகளையும் உடைச்சி வாழ்க்கையை செழிப்பாக ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு மூல பரம்பொருள் அப்படின்னு அறியப்பட்டவன். அதே விநாயகனை நாம் பல முறை வழிபட்டிருப்போம், ஆனால் வாழ்க்கையில் விடுதலை மட்டும் பார்த்துருக்க மாட்டோம். அப்படி விநாயகனை எப்படி வழிபடுறது, விநாயகன்னா யாரு, அவனால் நமக்கு கிடைக்க போகும் அந்த அதிசயமான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சா போதும், உங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும். இந்த உடம்புல தனஞ்சயன் என்ற காற்றை சித்தர்கள் விநாயகன்னு சொல்றாங்க. அந்த தனஞ்சயனை மட்டும் உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சா உங்க வாழ்க்கையிலே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கும். இதுவரைக்கும் தனஞ்சய தந்திராவை ஒரு நாள் உபதேசமாக தான் நீங்க சபையில பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு நாள் உபதேசத்திலே நிறைய சேஞ்சஸை நாம பண்ணி காட்டியிருக்கிறோம், சவால் விட்டு. இப்போ அது 2 நாளாக மாற்றி இருக்கிறோம். முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட உடம்பு பாதிப்பில் இருந்தாலும் சரி, மனசு பாதிப்பில் இருந்தாலும் சரி, 2 நாள் முடிஞ்சு நீங்கள் போகும்போது புது மனுஷனாக போவீங்க. தனஞ்சயனை பற்றின புதிய அற்புதமான ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போவீங்க. வாழ்க்கையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறினதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போவீங்க. குருவே சரணம்.